காலுக்கு கையில் அந்த பக்கம் என்ன தம்பி பைத்தா வாழிய செந்தமிழ் வாழிய நற்றமிழர். காமராஜர் மக்கள் கட்சியின் தொண்டர்களே, மாநில நிர்வாகிகளே, திருச்சி மாவட்ட தொண்டர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் தமிழகத்தினுடைய ஒரு வாழ்வாதார பிரச்சனையை காமராஜர் மக்கள் கட்சி கையில் எடுத்திருக்கின்றது. கடந்த ஜூன் மாதம் 30ஆம் தேதி காமராஜர் மக்கள் கட்சியினுடைய மாநில செயற்குழு நடந்தது. அந்த கூட்டத்தில் காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டத்தினுடைய முக்கியத்துவம் பற்றி ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் இன்றைய தினம் காமராஜர் மக்கள் கட்சி இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகின்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் முழக்கங்களை நீங்கள் அப்படியே திருப்பிச் சொல்லுமாறு வேண்டுகிறேன். 1958 அடிக்கல் நாட்டினார் காமராஜர். அடிக்கல் நாட்டினால் காமராஜர். ஆண்டுகள் 66 ஆச்சு. ஆண்டுகள் 66 ஆச்சு. ஆனாலும் இன்னும் முடியலையே. ஆனாலும் இன்னும் முடியலையே. எப்ப விடியும்? எப்ப முடியும்? இந்த திட்டம் எப்ப விடியும்? எப்ப முடியும்? திட்டக்குழுவில் தமிழருவி மணியனும் பேசினார். திட்டக்குழுவில் தமிழருவி மணியனும் பேசினார். 2008 முதல்வர் கருணாநிதி நடவடிக்கை எடுத்தார். 2008 முதல்வர் கருணாநிதி நடவடிக்கை எடுத்தார். ஆண்டுகள் பல ஆகியும் திட்டம் நிறைவேறவில்லை. ஆண்டுகள் பல ஆகியும் திட்டம் நிறைவேறவில்லையே. எப்ப முடியும்? எப்ப முடியும்? எப்ப விடியும்? எப்ப விடியும்? 2014 முதல்வர் ஜெயலலிதா நடவடிக்கை எடுத்தார். ஆண்டுகள் பல ஆகியும் திட்டம் நிறைவேறவில்லையே. திட்டம் நிறைவேறவில்லையே. எப்ப முடியும்? எப்ப முடியும்? எப்ப விடியும்? எப்ப விடியும்? 2021 முதல்வர் பழனிசாமி நடவடிக்கை எடுத்தார். முதல்வர் பழனிசாமி நடவடிக்கை எடுத்தார். ஆண்டுகள் பல ஆகியும் திட்டம் நிறைவேறவில்லையே. ஆண்டுகள் பல ஆகியும் திட்டம் நிறைவேறவில்லையே. எப்ப முடியும்? எப்ப முடியும்? எப்ப விடியும்? வேளாண் துறைக்கு தனி பட்ஜெட் போட்டால் மட்டும் போதுமா? வேளாண் துறைக்கு தனி பட்ஜெட் போட்டால் மட்டும் போதுமா? முதல்வர் ஸ்டாலின் அவர்களே, முதல்வர் ஸ்டாலின் அவர்களே, காவிரி வைகை குண்டாறு, காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டத்திற்கு 200 கோடி ஒதுக்குவதாக சொன்னது என்னாச்சு? எப்ப
முடியும் எப்ப விடியும் எப்ப முடியும் எப்ப விடியும் இப்பொழுதே திட்ட மதிப்பீடு 21,000 கோடி ரூபாய் 21,000 கோடி ரூபாய் முழு தொகையும் ஒதுக்கினாலே 10 வருஷம் ஆகுமே 10 வருஷம் ஆகுமே எப்ப முடியும் எப்ப விடியும் எப்ப முடியும் எப்ப விடியும் 7 மாவட்ட மக்களை ஏமாற்றாதீர் நிறுத்துங்கள் ஏழை மக்களை ஏமாற்றுவதை நிறுத்துங்கள் மாற்றி அடிக்கல் நாட்டினா போதுமா வேண்டாமா நிதி ஒதுக்கீடு வேண்டாமா வெள்ள நீர் வீணா போகுதே வேண்டாமா நதிகளை இணைத்து தடுக்க வேண்டாமா வீணா போகும் தண்ணீரை பயன்படுத்து விவசாயத்திற்கு பயன்படுத்து எப்போ நடக்கும் இன்னும் எத்தனை காலம் காத்திருக்கணும் நிதி ஒதுக்கு காவிரி வைகை குண்டாறு திட்டத்துக்கு நிறைவேற்றிட நிதி ஒதுக்கு காவிரி வைகை குண்டாறு திட்டம் நிறைவேறிட நிதி ஒதுக்கு ஆர்ப்பாட்டம் காமராஜர் மக்கள் கட்சி ஆர்ப்பாட்டம் காமராஜர் மக்கள் கட்சி ஆர்ப்பாட்டம் காவிரி வைகை குண்டாறு திட்டம் நிறைவேற்ற காமராஜர் மக்கள் கட்சி ஆர்ப்பாட்டம் தலைவர் தமிழருவி மணியன் தலைமையில் காமராஜர் மக்கள் கட்சி ஆர்ப்பாட்டம் தலைவர் தமிழருவி மணியன் தலைமையில் காமராஜர் மக்கள் கட்சி ஆர்ப்பாட்டம் தலைவர் தமிழருவி மணியன் வழிகாட்டலில் காமராஜர் மக்கள் கட்சி ஆர்ப்பாட்டம் நிறைவேற்று காவிரி வைகை குண்டாறு திட்டத்தை நிறைவேற்று ஆர்ப்பாட்டம் காமராஜர் மக்கள் கட்சி ஆர்ப்பாட்டம் இந்த திட்டத்தினை பற்றியும் இதனுடைய நோக்கத்தினை பற்றியும் இதை கடந்து வந்த பாதையை பற்றியும் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் திரு சுரேஷ்குமார் அவர்கள் நீண்ட ஒரு உரையினை உங்களுக்கு தருவார். எங்களுக்கு மூலம் காந்தி, எங்களுடைய தொடர்ச்சி காமராஜர், எங்களுக்கு வழிகாட்டி ஐயா அறிவாசான் தமிழருவி மணியன். ஒரு நல்ல மனிதனுக்கு பின்னால்
ஏறக்குறைய 2010 அக்டோபர் திங்கள் 2ஆம் நாள் கொடிகாத்த தியாகி திருப்பூர் குமரன் வாழ்ந்த திருப்பூர் மண்ணிலே உதயமானது காந்திய மக்கள் இயக்கம். பின்னொரு நாளில் அது காமராஜர் மக்கள் கட்சி என்று பெயர் மாற்றம் பெற்று தமிழக அரசியல் களத்தில் நேர்மையும் உண்மையும் வெளிப்படைத்தன்மையும் நிர்வாக நெறிகளும் சிறந்தோங்க வேண்டும் என்பதற்காக அரசியல் களமாடி கொண்டிருக்கிறோம். பெரியவர்களே, தாய்மார்களே, அருள் கூர்ந்து நல்லவர்களை ஆதரியுங்கள் என்று இந்த நேரத்திலே உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். இன்னைக்கு நம்மளுடைய அரசியல் வரலாற்றிலே கட்சிகளினுடைய தோற்றங்கள் எப்படி வந்திருக்கிறது? 1885ஆம் ஆண்டில் தான் இந்த மண்ணில் காங்கிரஸ் பேர் இயக்கம் உதயமானது. ஆலன் ஆக்டோவின் ஹியூம் உள்ளிட்ட ஒரு சில மனிதர்களால் தோற்றுவிக்கப்பட்டது. அது வெள்ளை ஏகாதிபத்தியத்திற்கு சாமரம் வீசும் என்ற அடிப்படையில் தோற்றுவிக்கப்பட்டது. பின்னாளில் அதுவே வெள்ளையனே வெளியேறு இயக்கம் என்று போராடக்கூடிய அளவிலே சுதந்திர போராட்ட இயக்கமாக சுடர்விட்டது காங்கிரஸ் பேர் இயக்கம். அது தோன்றியது 1885. அதன் பிறகு மத சிறுபான்மைக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே 1906ஆம் ஆண்டு இந்த மண்ணில் உதயமானதுதான் முஸ்லீம் லீக். அப்பொழுதுதான் அது ஒரு பாதுகாப்பை வேண்டி உருவானது. அதன் பிறகு 1925ஆம் ஆண்டு கான்பூர் மாநாட்டிலே பொது உடைமை சிந்தனாவாதிகள் எல்லாம் ஒன்று கூடி கம்யூனிச பேர் இயக்கத்தை இந்த மண்ணிலே இறக்குமதி செய்து கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள். அதன் பிறகுதான் தமிழ்நாட்டு அரசியல் களம் கருத்த மனிதன் அந்த காமராஜரை ஆட்சி நாற்காலியில் இருந்து இறக்குவதற்காக 1947ஆம் ஆண்டு சென்னை மாநகரிலே ராபின்சன் பூங்காவிலே கொட்டுகின்ற மலையிலே பேரறிஞர் அண்ணா தலைமையிலே கூடி உருவானது திராவிட முன்னேற்ற கழகம். அதற்கப்புறம் இன்னைக்கு பாவக்கொடி பற்றி படர்வது போல அரசியல் களத்திலே எத்தனையோ கட்சி கொடிகள் பற்றி படர்ந்திருப்பதை நான் சொல்லித்தான் நீங்கள் அறிய வேண்டிய நிலை இல்லை, அனைத்தும் உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே காமராஜர் மக்கள் கட்சிக்கான தேவை என்ன என்பதுதான் உங்கள் மனதிலே எழுகின்ற கேள்வியாக இருக்க வேண்டும். காரணம், 9 ஆண்டு காலம் இந்த மண்ணிலே ஒரு பொற்கால ஆட்சியை கொடுத்தாரே கருத்த மனிதர் காமராஜர். அவருடைய ஆட்சியை திரும்பவும் தமிழ் மண்ணில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கான கள போராட்டமே காமராஜர் மக்கள் கட்சி கையில் எடுத்திருக்கக்கூடிய போராட்டம். அறிவாசான் ஐயா தமிழருவி மணியன் அவர்கள் தனது தந்தையாரின் சமாதி முன்னால் செய்த ஒரு சபதம், சாவு தன்னை சந்திப்பதற்கு முன்னால் தமிழக வீதிகளில் காமராஜருடைய பொற்கால ஆட்சியை கொண்டு வந்து சேர்க்காமல் சாவு என்னை நெருங்கக்கூடாது என்கின்ற சபதத்தின் அடிப்படையிலே அவருக்கு பின்னால் இத்தனை இளைஞர்கள் நாங்கள் எல்லாம் ஒன்று கூடி இன்னைக்கு இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். பெரியவர்களே, தாய்மார்களே, இப்பொழுது இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய மைய கருத்துக்கு நாம் வருவோம். இன்னைக்கு திருச்சி மாநகரினிலே காமராஜர் மக்கள் கட்சியின் சார்பினிலே நடைபெற்றிருக்கக்கூடிய தமிழக அரசிற்கு சொல்லக்கூடிய கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்ட செய்தி, அந்த மையத்தில் நம்ம வந்து நிற்கிறோம். ஆண்டுகள் 2000 கடந்த பின்னாலும் உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பொதுமறை நம் தமிழ் பாட்டன் ஐயன் வள்ளுவ பெருந்தகை எழுதிய உலக பொதுமறை. வள்ளுவன் சொல்கின்றார், செய்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்தக்க செய்யாமை யானும் கெடுங்கிறார். 466வது குறளாக வள்ளுவ பெருந்தகை இந்த தமிழ் மண்ணில் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் போதித்த செய்தி, செய்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்தக்க செய்யாமை யானும் கெடுங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதைத்தான் இங்கே நிற்கிற உளவுத்துறை அதிகாரிகள் ஆனாலும் சரி, ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைப்பிலிருந்து இங்கே குறிப்பெடுக்க யாராவது வந்திருந்தாலும் சரி, அதற்கு முன்னதாக 10 ஆண்டு காலம் ஆட்சி பொறுப்பில் இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் யாராவது மரத்தடியில் நின்று கொண்டு இங்கே சொல்லப்படுகிற செய்தியை எடுத்தாலும் சரி, இந்த திருக்குறளை தயவு செய்து இன்று இரவு முழுவதும் நீங்கள் வாசித்து பாருங்கள். கடந்த 50 ஆண்டு கால திராவிட அரசியல் ஆட்சியிலே நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள், என்ன செய்யவில்லை, அதை எடுத்துச் சொல்வதுதான் காமராஜர் மக்கள் கட்சியினுடைய முக்கியமான பணியாக நாங்கள் நினைக்கின்றோம். செய்யக்கூடாத காரியத்தை செய்தாலும் கெடும், செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாமல் காலம் தாழ்த்தினாலும் கெடும். அதுதான் அந்த குறளுக்கான விளக்கம். ஆக
காவிரி வைகை குண்டாறு திட்டம் காலத்தின் கட்டாயம். ஏறக்குறைய சுதந்திரம் வாங்கி 78 ஆண்டுகள் இந்த திட்டம் தொடங்குவதற்கான சிந்தனை மனித மூளையிலே உதித்து இன்று காலம் கடந்த ஆண்டுகள் 66. 78 ஆண்டு கால சுதந்திர வாழ்க்கையிலே 66 ஆண்டுகளுக்கு முன்னாலே நம் முன்னோர்கள் இப்படிப்பட்ட மகத்தான திட்டம் இந்த மண்ணில் வந்து வாய்க்க வேண்டும். அது 7 மாவட்ட மக்களின் வாழ்வாதாரத்தை சென்று தீர்க்க வேண்டும். அது விவசாய பெருங்குடி மக்களின் வாழ்வில் வளர்ச்சியை வரமாக கொண்டு வந்து சேர்க்கும் என்று 66 ஆண்டு காலத்திற்கு முன்னாலே அவன் மூளையிலே உதித்தது என்று சொன்னால், இந்த 50 ஆண்டு கால திராவிட ஆட்சியிலே நீங்கள் செய்தது என்ன? இதுதான் நாங்கள் வைக்கின்ற முதன்மையான கேள்வி. இருக்கக்கூடிய உளவுத்துறை அதிகாரிகளே, ஆங்காங்கே வியாபாரம் செய்து கொண்டு பேருந்துக்காக நின்று கொண்டிருக்கக்கூடிய பெரியவர்களே, பெண்களே, அருகூர்ந்து இந்த கேள்வியை ஒவ்வொரு நாட்டு மக்களும் கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த திட்டம் எதற்காக வேண்டும்? இந்த திட்டம் காலதாமதம் ஆனதனால் வந்த விளைவு என்ன என்பதையெல்லாம் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த காவேரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டத்திற்கான திட்ட வரைமுறை 3 கட்டங்களாக வைக்கப்படுகிறது. நான் பாடம் நடத்துவதை போல நடத்தி கொண்டிருக்கின்றேன். நீங்கள் மாணவரை போல உள்வாங்கிக் கொண்டே இருங்கள். அது காலத்தின் அவசியமாக இருக்கிறது. முதலாவது கட்டம், இந்த திட்டம் கரூர் மாயனூர் அணையில் இருந்து இந்த திட்டத்திற்கான தொடக்க புள்ளி போடப்படுகிறது. அது எந்த பாதையை கடந்து வருகிறது? கரூர், திருச்சி, புதுக்கோட்டை வழியாக தெற்கு வெள்ளாறு பகுதியை வந்து அடைகிறது. இது காவேரி வைகாறு குண்டத்தினுடைய முதல் திட்டம். இதனால் பயன்பெறக்கூடிய பரப்பளவு எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 342 ஏரிகள் இந்த முதல் திட்ட வரையறைக்குள்ளார வருது. அதில் 42,170 ஏக்கர் நிலங்கள் பயன்பெறக்கூடிய வாய்ப்பு நமக்கு வந்து வாய்க்கிறது. இது கரூர், திருச்சி, புதுக்கோட்டைங்கிற இந்த பாதைக்கான பயண தூரம் 118.45 கிலோமீட்டர். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல் திட்டமாக வந்து வச்சிருக்கிறோம். இரண்டாவது பரிணாமம், முதல்ல இந்த திட்டத்தை தொடங்கணும், அந்த திட்டத்தின் முதல் கூறு இதை இந்த நிலையை அடையணும். அதுக்கப்புறம் இரண்டாவது பரிணாமமாக அந்த திட்டம் தன் பயணத்தை தொடங்குகிறது. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையில் தொடங்கி சிவகங்கை, ராமநாதபுரம் வந்து வைகை அணையோடு இணைக்கணும். இது அதனுடைய இரண்டாவது பரிணாமம். இந்த இரண்டாவது பரிணாம பகுதியில் என்ன பலன் அந்த பகுதி மக்களுக்கு வந்து வாய்க்கும் அப்படின்னு சொல்லி சொன்னால், அதுக்கு இடைப்பட்ட பயண தூரத்தில் 220 ஏரிகள் இந்த திட்டத்தின் மூலமாக பயன்பெறும். அதில் 23,245 ஏக்கர் விளை நிலங்கள் விவசாயினுடைய வாழ்வில் மலர்ச்சியை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு இருக்கிறது. இந்த புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் இந்த பயண திட்டத்திற்கான தூரம் ஏறக்குறைய 109 கிலோமீட்டர். இது இரண்டாவது கட்டமாக இந்த திட்டம் இந்த தூரத்தை வந்து தன்னுடைய பயணத்தை முடிக்கும். மூன்றாவதா அது விருதுநகரும் ராமநாதபுரத்தினுடைய எஞ்சிய பகுதிக்கும் வந்து சேரணும். இது மூணாவது கட்டமாக வந்து சேரும். இதுக்கு இடைப்பட்ட இடத்துல அது 492 ஏரிகளும் 44,547 ஏக்கரும், அதுக்கு இடைப்பட்ட தூரம் ஒரு 34 கிலோமீட்டர். ஆக கரூர் மாயனூரில் இருந்து தொடங்கி அந்த அணைக்கட்டிலிருந்து தொடங்கி அது ராமநாதபுரம் குண்டாறு வரைக்கும் வந்து சேரணும் அப்படின்னா ஏறக்குறைய 261 கிலோமீட்டர் இந்த பயணம் நடைபெற வேண்டி இருக்கிறது. அன்பு பெரியவர்களே, அருகூர்ந்து நீங்கள் சிந்திக்க வேண்டும். சரி, இந்த திட்டத்தை என்னென்ன காலகட்டத்தில் எந்தெந்த ஆட்சியாளர்கள் எல்லாம் கையாண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். 1958ஆம் ஆண்டு கருத்த மனிதர் அந்த காமராஜர் இந்த திட்டத்தை தொடங்கி வைக்கிறார். அந்த காலகட்டத்தில் நாடு முழுவதும் பல்வேறு திட்டங்கள், தொழிற்சாலை திட்டங்கள், அணை திட்டங்கள், மின்சார தொடக்க திட்டங்கள் என்று பள்ளிக்கூடங்களை உருவாக்குவது என்று பல்வேறு திட்டங்களும் பணிச்சுமைகளும் அந்த மனிதனின் மண்டைக்குள் இருந்த காரணத்தினால் இந்த திட்டத்தை தொடங்கி வைத்து மற்ற திட்டங்களை முடித்து வைத்து இங்கே வருவதற்குள்ளார் நாம் தான் நல்லவர்களை விட்டு வைக்க மாட்டோமே, அவரை காலி செய்து விட்டோம், அதனால் திட்டமும் காலாவதியாகி போனது. அன்னைக்கு இந்த நாடு சந்தித்த சாபம் இன்று வரை தொடர்கிறது என்று சொன்னால் சாப விமோசனம் எப்ப பெறப்போகிறீர்கள்? இதுதான் காமராஜர் மக்கள் கட்சி மக்கள் மன்றத்தில் வைக்கக்கூடிய கேள்வி. மக்களே, உங்களுக்கான சாப விமோசனம் எப்பொழுது நடைபெறப் போகிறது? அருகாமையிலே வயநாடிலே
ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கிலே நிலச்சரிவிலே 400க்கும் மேற்பட்ட உயிர்களை பலி கொடுத்தோமே, அப்படி ஒரு பலி தமிழக மண்ணில் வறட்சியின் காரணமாக வந்து வாய்த்தால்தான் சாப விமோசனம் என நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? பொதுமக்களே, அருகூர்ந்து சிந்தியுங்கள். அப்ப 1958 காமராஜர் இந்த திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டி தொடங்குகின்ற அந்த காலகட்டத்தில் இதற்கான செலவுக்கான திட்டமிடல் 189 கோடி ரூபாய். அப்போ 1958 189 கோடி ரூபாய் மாத்திரம் இருந்து முறையாக திட்டமிட்டு இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தி இருந்தால் காவேரி வைகை குண்டாறு திட்டம் இந்த இடைப்பட்ட 7 மாவட்டங்களின் மக்களின் வாழ்வில் வளர்ச்சியை என்றோ கொண்டு வந்து சேர்த்திருக்கும். 66 ஆண்டு காலம் நீங்கள் வாய்மூடி மௌனியாக இருந்து விட்டீர்கள். இனியும் அப்படி ஒரு சாபக்கேடு உங்களுக்கு கூடாது என்பதற்காக, உங்களின் உறக்கத்தை விழிக்கச் செய்வதற்காக, உங்கள் சிந்தனை விலங்கை உடை தெரிவதற்காகத்தான் காமராஜர் மக்கள் கட்சி திருச்சிவா நகரினிலே தொடர்வண்டி சாலை எதிரிலே நின்று கொண்டு உங்கள் முன்னால் சில விளக்கங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அடுத்த பரிணாமமாக 2008ஆம் ஆண்டு மூதறிஞர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களால் இந்த திட்டம் தொடங்கப்படுகிறது. அப்பொழுது இந்த திட்டத்திற்கான முதல் கட்ட நிதி ஒதுக்கீடாக 234 கோடி ரூபாய் ஒதுக்கப்படுகிறது. பின்னாளில் அந்த திட்டம் தொடங்கிய திட்டமாகவே மண்ணுக்குள் மறைந்து போகிறது. அது மக்கள் மன்றத்தில் மலர்ந்து வரக்கூடிய பூஞ்சோலையாக வந்து வாய்க்கவில்லை. அது மண்ணாக மக்கி போய்விட்டது. பெரியவர்களே, சிந்தியுங்கள். அதற்கு அடுத்தபடியாக 2009ஆம் ஆண்டு இந்த திட்டத்திற்கான நிதி ஆதாரம் எவ்வளவு என்பதை ஒரு கணக்கீடு செய்கின்ற பொழுது ஒவ்வொரு ஆண்டு இடைவெளியிலும் தாமதப்படுகிற ஒவ்வொரு திட்டமும் எத்தனை கோடிக்கணக்கான ரூபாய்களை மக்கள் வரி பணத்தை செலவழிக்கக்கூடிய களமாக மாறுகிறது என்பதை நீங்கள் கேட்டாலே வியப்பில் நமக்கு வியர்வை வந்துவிடும். அன்பு பெரியவர்களே, ஓராண்டு கால இடைவெளியிலே அது அந்த திட்டத்திற்கான ஏற்பாடு எப்படி ஆகிறதுனா 3290 கோடி இருந்தால் தான் அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியும். அது அப்படியே 2011க்கு மாறுது. 2011ஆம் ஆண்டில் சரி இன்னைக்காச்சும் செஞ்சிடலாமா, சரி இப்போ ஒரு திட்ட மதிப்பீடு போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அன்னைக்கு கணக்கீடு செய்யப்படுகிற பொழுதுல 5600 கோடி ரூபாய் இருந்தால் தான் 2011 இந்த 7 மாவட்ட மக்களின் வாழ்வாதார பிரச்சனையை தீர்ப்பதற்கான நிதி ஆதாரம் நமக்கு கிடைக்கப்பெறும். இப்படி தமிழக அரசினுடைய நிதி நிலையை மீறி இது மத்திய அரசாங்கத்திடம் உதவி பெறும் திட்டமாக மாறி போனதற்கு இந்த திட்டம் காரணமா அல்லது இந்த இடைப்பட்ட காலத்திலே ஆட்சி செய்த திராவிட கட்சியினுடைய ஆட்சியாளர்கள் காரணமா? இதுதான் நாங்கள் உங்கள் முன்னால் வைக்கின்ற கேள்வி. அன்பு பெரியவர்களே, அரசு அதிகாரிகளே, அருகூர்ந்து சிந்தியுங்கள். மக்கள் என்ன செய்வார்கள்? ஆட்சியாளர்கள் தான் முறை செய்து மக்களின் நலன் சார்ந்த திட்டங்களை உடனுக்குடன் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். போர்க்கால அடிப்படையிலே சில பணிகளை செய்து முடிக்க வேண்டும். நீங்கள் காலம் கடத்தி அது இன்னைக்கு எத்தனை கோடி ரூபாயாக தன்னை பரிணமித்துக் கொண்டிருக்கிறது என்பதை பாருங்கள். இந்த கால சூழ்நிலையில்தான் 2014ஆம் ஆண்டு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் துணிச்சலாக ஒரு முடிவெடுத்தார். தமிழ்நாடு அரசின் நிதிநிலையை மாத்திரம் மையமாக கொண்டு இந்த திட்டத்தை நிறைவேற்றிவிட முடியாது என்பதை உணர்ந்து 2014 இதே இந்த தமிழக மண்ணிலே தேசிய ஜனநாயக கூட்டணியை அறிவாசான் ஐயா தமிழருவி வணியன் அவர்களின் வழிகாட்டுதல் பெற்றுதான் கன்னியாகுமரியிலே ராதாகிருஷ்ணன் அவர்களும் தருமபுரியிலே அன்புமணி ராமதாஸ் அவர்களும் வெற்றி பெற்று நாடாளுமன்றம் சென்றார்கள் என்பதை வரலாறு அறியும். ஆனால் அந்த கட்சியின் நிர்வாகிகள் அறிய மாட்டார்கள். காரணம், அவர்களுக்கு பெற தெரியும், பெற்றவர்களை அதுக்கு கிடைக்க செய்ய பாடுபட்டவர்களை மதிக்க தெரியாது. அது அவர்கள் வாங்கிய வரம் அப்படி. அப்போ 2014ஆம் ஆண்டு அன்னைக்கு முதலாக பாரத பிரதமராக இந்த தேசத்திலே வந்த நரேந்திர மோடி அவர்களை அன்றைய தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்த அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் நேரிலேயே சென்று சேர்த்து இந்த காவேரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டத்திற்காக மத்திய அரசாங்கம் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கையை அன்றைய முதல்வர்கள் அன்னைக்கு வைத்தார்கள். அதன் பிறகு அந்த அம்மையாரும் மறைந்தார். அதற்கப்புறம் அவர்களுடைய வாரிசு வழியாக 2021 அன்றைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் இந்த திட்டத்திற்கான மதிப்பீடு உருவாக்குகின்ற பொழுது 6941 கோடி ரூபாய். அப்பொழுது என்ன செய்தார்கள்? முதலாவதாக இந்த திட்டப்பணிகளுக்காக 700 கோடி ரூபாய்களை எடப்பாடி பழனிசாமி அரசாங்கம்
விடுவிப்பதற்காக சம்மதம் தெரிவிக்கிறது. அந்த 700 கோடி ரூபாய் விடுவிப்பதற்கான சம்மதத்தில் முதலில் விடுவிக்கப்பட்டது 331 கோடி ரூபாய். இன்னைக்கு அந்த 331 கோடி ரூபாய்க்கு அந்த திட்டம் அங்கங்கே சிறிய அளவில் தொடங்கி நாம் எல்லாம் கழிவறை சாக்கடைகளை வெட்டுவதற்காக வாய்க்கால் வெட்டுவது போல சிறிய அளவிலே வெட்டி அதுவும் மண்ணுக்குள் மறைந்த செய்தியாகவே நிற்கிறது. ஆக இன்றைய சூழ்நிலையில் நம்மளுடைய பொதுச் செயலாளர் ஐயா குமரையா அவர்கள் தன்னுடைய முழக்கங்களிலே பதிவு செய்தது போல இன்னைக்கு நமது முதலமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் மனது வைத்து இந்த திட்டத்தை எஞ்சி இருக்கக்கூடிய 1.5 ஆண்டு திராவிட மாடல் ஆட்சி காலத்திற்குள் நான் நிறைவேற்றி காட்டுகிறேன் என்று அதி தீவிரமாக அவர் முயற்சி எடுத்து இந்த திட்டத்தை கையில் எடுத்தாலே இன்னைக்கு ஆகக்கூடிய செலவு 21,341 கோடி ரூபாய் இன்னைக்கு ஆகக்கூடிய செலவு. 66 ஆண்டுகளுக்கு முன்னால் காமராஜர் காலத்தில் செய்து முடித்திருந்தால் 189 கோடி ரூபாயில் முடிந்திருக்க வேண்டிய ஒரு திட்டம் 66 ஆண்டுகள் கடந்த பின்னால் 21,341 கோடி ரூபாயாக செலவினம் தன்னை வளர்ச்சி அடைய வைத்திருக்கிறதே ஒழிய திட்டம் முடங்கி போனதினால் 66 ஆண்டு காலமும் இந்த 7 மாவட்ட மக்கள் இன்னல்களை துன்பங்களை அதையே தான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே விழித்துக் கொள்ளுங்கள் மக்களே, கேள்விகள் கேட்க நீங்கள் தயாராக வேண்டும். நியாயமான முறையிலே அற வழியிலே நாம் கேள்விகளை கேட்போம். அந்த சூழ்நிலையிலே தான் இன்னைக்கு இப்படியான காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டத்திற்கான ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கூடுதலாக ஒரு செய்தி உங்களுக்கு, 1947ஆம் ஆண்டு நாம் விடுதலை அடைந்த அந்த நாளில் பாசன கிணறு என்று சொல்வார்கள், விவசாயிகளுக்கெல்லாம் தெரியும். அந்த கிணற்றிலிருந்து தண்ணி எடுத்து விவசாயம் செய்வாங்க, பாசன கிணறு. அதாவது 6 லட்சம் கிணறுகள் தமிழக வீதிகளில் 1947ஆம் ஆண்டில் இருந்தது. 6 லட்சம் கிணறுகளில் பாசன கிணறு செய்வதற்காக 4300 கிணறுகள் மாத்திரம்தான் பாசன கிணறுகளாக இருந்துச்சு. இந்த 4300 பாசன கிணறுகளுக்கு தான் மின்சாரம் கொடுக்கப்பட்டது. அவர்கள் மோட்டார் வைத்து தண்ணீர் எடுத்து விவசாயம் செய்து கொள்ளலாம். அப்போ 1947 6 லட்சம் கிணறுகள், அதில் 4300 கிணறுகள் பாசன கிணறுகள், அதில் மின்சார வசதி பெற்ற கிணறுகளாக இருந்தது. இன்னைக்கு கால ஓடையில் அது பல்கி பெருகி இன்னைக்கு இந்த நேரப்படி நம் தமிழகம் முழுவதும் 18 லட்சம் கிணறுகள் பல்கி பெருகி இருக்கிறது. அதில் 17 லட்சம் கிணறுகள் மின்சார வசதி கொண்டதாக இருக்கிறது. இன்னைக்கு 18 லட்சம் கிணறுகள்ல 17 லட்சம் கிணறுகள் மின்சார வசதி கொண்ட கிணறுகளாக இருக்கிறது. எதுக்காக? தண்ணீரை மோட்டார் போட்டு எடுத்து விவசாய நிலத்தில் விளைவிச்சு விவசாயம் வாழ்வு வளம் பெற வேண்டும், நாட்டு மக்களும் நலம் பெற வேண்டும் என்பதற்காக. ஆனால் நீ எத்தனை HP மோட்டார் போட்டாலும் கிணற்றில் தண்ணீர் இருந்தால் தானே அது விவசாய நிலத்தில் வந்து விழும். அந்த தண்ணீரை கிணற்றில் ஊறச் செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்கின்ற அடிப்படை சிந்தனை இல்லாமல் வறட்டு கிணறில் நீ 150 HP மின்சாரம் கொடுத்தாலும் அது தண்ணீரை எப்படி தாரை வார்க்கும் என்கின்ற சிந்தனை கூட ஆட்சியாளர்களுக்கு வேண்டாமா? இதை யோசியுங்கள் அன்பு பெரியவர்களே, அதிகாரிகளே, அருள் கூர்ந்து நீங்கள் யோசியுங்கள். இந்த சூழ்நிலையில்தான் இப்படிப்பட்ட திட்டங்கள் நாட்டுக்கு வேண்டும் என்கின்ற சிந்தனையோடு நீண்ட நேரம் நான் எடுத்துக்காமல் நிறைவுக்கு நான் வருகின்றேன். அன்பு பெரியவர்களே, கூடியிருக்கக்கூடியவர்களே, நீர் மேலாண்மை இனி காலத்தின் கட்டாயம். எங்கெல்லாம் நீருக்கான பாதுகாப்பும் நீருக்கான உற்பத்தி களங்களும் உருவாக்கப்படுகிறதோ அந்த நாடுகளெல்லாம் இனி முழித்துக் கொள்ளும், பிழைத்துக் கொள்ளும். எங்கெங்கெல்லாம் நீரின் தேவை பற்றிய சிந்தனை இல்லையோ அந்த நாடு இயற்கையாகவே அழிவு பாதையை நோக்கி போகும். நுகர்வு கலாச்சாரம் பேரழிவை கொண்டு வந்து சேர்க்கும். உலக நாடுகள் முழுவதையும் தன் உள்ளங்கையில் கொண்டு வந்து வைத்திருந்த ரோமானிய பேரரசு இன்னைக்கு வரைபடத்தில் அடையாளம் காட்டக்கூடிய அளவில் சுருங்கி இருக்கிறது என்று சொன்னால் நுகர்வு கலாச்சாரத்தை கையில் எடுத்தது. அந்த நுகர்வு கலாச்சாரம் தான் இன்னைக்கு தமிழக வீதிகளில் தமிழக மக்களை, தமிழக மாணவர்களை சீரழித்துக் கொண்டிருக்கிறது. அந்த நுகர்வு கலாச்சாரம் மது, சாராயம், டாஸ்மாக், இன்னொரு பக்கம் போதை பொருள்,
மாணவர்களும் இளைஞர்களும் பேரழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். அரசுக்கும் அரசு துறையினருக்கும் நாட்டில் வாழக்கூடிய பொதுஜன மக்களாகிய நமக்கும் பெரும் கடமை காத்திருக்கிறது. இளைய தலைமுறையும் நாம் ஒரு பக்கம் பாதுகாக்க வேண்டும், நாட்டை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அதற்காக இது போன்ற அறப்போராட்டங்களுக்கு ஆன்றோர்களும் பெருமக்களும் பேராதரவு தர வேண்டும். நிறைவாக ஓடுகிற நதி போல நாம் ஓடிக்கொண்டே இருப்போம். தாகம் எடுத்தவர்கள் நம்மை அள்ளி பருகட்டும். அரசியல் அசுத்தம் நிறைந்தவர்கள் நம்மில் குளித்து புனிதம் அடையட்டும். ஓடுகின்ற நதிநீரில் ஒருவன் நம் கண் முன்னே வருவான், காரி உமிழ்வான். எவன் ஒருவன் ஓடுகின்ற நதிநீரின் முன்னே வந்து காரி உமிழ்ந்தானோ அவனே அந்த நதியின் அருகே மீண்டும் வருவான். இரு கரம் கோர்த்து நீரை அள்ளி பருகுவான். காரணம், அவனுக்கு தெரியும் ஓடுகின்ற நதிநீர் அசுத்தத்தை தேக்கி வைக்காது. காமராஜர் மக்கள் கட்சி அரசியல் அசுத்தத்தை தேக்கி வைக்காது. அது பொற்கால ஆட்சியை இந்த மண்ணில் கொண்டு வந்து சேர்க்கும். நன்றி, வணக்கம். அதற்கு முன்னதாக நமது ஆர்ப்பாட்டத்தை வாழ்த்தி இங்கே பேசுவதற்காக அகில இந்திய தனியார் பள்ளி கல்லூரி ஆசிரியர்களுடைய தமிழ்நாடு தலைவர் மதிப்புக்குரிய கார்த்திக் அவர்களை அழைக்கிறேன். காவேரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டத்திற்காக காமராஜர் மக்கள் கட்சி சார்பில் ஐயா திரு தமிழர் மணியன் தலைமையில் நடைபெறும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு என்னை அழைத்த ஆசிரியர்கள் யூடியூப் சேனலின் நிர்வாகியான ஐயா திரு காளிராஜ் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு வெறும் 2 நிமிடங்களை எடுத்துக்கொண்டு உங்களிடம் ஒரு கருத்தை சொல்லிவிட்டு செல்ல விரும்புகிறேன். அமெரிக்காவில் எல்லோஸ்டோன் நேஷனல் பார்க் என்ற ஒரு 22 லட்சம் ஏக்கர்கள் பரப்பளவு கொண்ட ஒரு தேசிய பூங்கா இருக்கிறது. அந்த பூங்காவில் ஓநாய்கள் இனம் அழிந்து போகிறது. ஓநாய்கள் இனம் அழிந்து போவதால் அந்த அரசு என்ன செய்கிறது, ஒரு சிறு தொகை செலவு செய்து ஒரு 12 ஓநாய்கள் மட்டும் அந்த பூங்காவில் விடுறாங்க. 12 ஓநாய்கள் அந்த பூங்காவில் விட்டவுடனே அங்கே இருக்க ஓநாய்கள், அங்கே இருக்க மான்கள், எல்க் என சொல்லக்கூடிய மான்களை ஒரே இடத்தில் மேய்ந்து கொண்டு அங்கே இருக்கக்கூடிய பயிர்களை மொத்தமாக தின்று கொண்டிருந்த மான்களை வெவ்வேறு இடங்களுக்கு சென்று மேய துரத்துகின்றன. இந்த மான்கள் துரத்தப்பட்டதால் அந்த இடத்தில் பயிர்கள் முளைக்கின்றன. அந்த பயிர்கள் குறிப்பாக சொல்ல போனால் வில்லோ ட்ரீ, அதாவது கிரிக்கெட் மட்டை தயாரிக்கக்கூடிய அந்த ஒரு மரம் அங்கே வளர்கிறது. அந்த மரத்தில் இருந்து அந்த பட்டைகளை எடுத்து பீவர் என சொல்லக்கூடிய ஒரு நீர்நாய் வகை, அந்த நீர்நாய் வகை கூடு கட்டி இனப்பெருக்கம் செய்யும். அந்த பீவர் இனமும் அழிந்து போயிடுது. அந்த பீவர் இனம் அந்த மரங்கள் முளைத்தவன மீண்டும் கூடு கட்ட ஆரம்பிக்கிறது, இனப்பெருக்கம் செய்ய ஆரம்பிக்கிறது. நாளடைவில் அந்த பீவர் இனம் சின்ன சின்ன குளங்களையும் நீர்நிலைகளையும் உருவாக்கிடுது. ஏன்னா அது கூடு கட்டுறது வந்து நீர்நிலைகளுக்கு பக்கத்தில். இப்படி போக போக மரம் வளர்கிறது, பீவர் இனம் வளர்கிறது, ஓனாய் இனம் வளர்கிறது. அதே போல பறவைகளும் நிறைய அங்கே வருகின்றன. பறவைகள் வருகின்றது. மேலும் பறவைகள் அதன் எச்சங்களில் மரங்களின் விதைகளை அங்கங்கே கொண்டு சென்று புதைக்கிறது. மேலும் மரங்கள் வளர்ந்து நீர்நிலைகளை, அதன் கரைகளை வலுப்படுத்தும் வண்ணம் அந்த மரங்களின் வேர்கள் உள்ளே சென்று நீர்நிலைகளை வலுப்படுத்துகிறது. இப்போது நீர்நிலைகளும் சீரமைந்து விடுகிறது, ஓடைகள் சீரமைந்து விடுகிறது, காட்டாறு சீரமைந்து விடுகிறது. இதன் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா அந்த 22 லட்சம் பரப்பளவு கொண்ட எல்லோஸ்டோன் நேஷனல் பார்க்கு மிகப்பெரிய அளவில் ஒரு வனவிலங்கு சரணாலயமாக மாறுகிறது. ஒரு இயற்கையின் கொடையாக மாறுகிறது. ஒரு கட்டத்தில் அழிந்து போகும் நிலையில் இருந்த ஒரு சரணாலயம். அதே போலதான் நீங்கள் இன்று தமிழ்நாட்டிற்கு காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டத்திற்கு என்னதான் 21,341 கோடிகள் தேவைப்பட்டாலும் தற்போது தமிழக அரசு ஒதுக்குவதாக சொன்ன 200 கோடி ரூபாயை முதலில் ஒதுக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு கட்டத்தில் இந்த 12 நாய்களை, அதாவது ஓநாய்களை இந்த வனத்தில் விட்டால் என்ன மாற்றம் நிகழும் என்று அமெரிக்க அரசு பெரிதாக சிந்திக்காமல் உடனடியாக அந்த சிறு தொகையை அந்த திட்டத்திற்கு செலவழித்தது. அதன் விளைவாக ஒரு 22 லட்சம் பரப்பளவு கொண்ட சரணாலயமே புதுப்பிக்கப்பட்டது, பாதுகாக்கப்பட்டது. அதே போல இன்று காமராஜர் மக்கள் கட்சியின் இந்த ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து மாண்புமிகு தமிழக அரசு
தான் ஒதுக்குவதாக சொன்ன 200 கோடி ரூபாயை இந்த காவிரி பாலாறு வைகை இணைப்பு திட்டத்திற்கு உடனடியாக ஒதுக்க வேண்டும். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை காக்க வேண்டும். நீரை காப்பாற்றினால் விவசாயிகளை காப்பாற்றலாம், நீரை காப்பாற்றினால் வனத்தை காப்பாற்றலாம், வனமும் நீரும் விவசாயிகளும் காப்பாற்றப்பட்டால் நாட்டை காப்பாற்றலாம் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த போராட்டத்திற்கு ஏற்பாடு செய்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு மக்களின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். நன்றி. ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம், கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம், காவிரி வைகை குண்டாறு, காவிரி வைகை குண்டாறு எல்லாம் தமிழ் அருவி பாசறையில், தமிழ் அருவி பாசறையில் செயல்படுத்து, நதிநீர் இணைப்பை செயல்படுத்து, உடனடியாக செயல்படுத்து, உடனடியாக செயல்படுத்து, காவிரி வைகை குண்டாறு, காவிரி வைகை குண்டாறு நதிநீர் இணைப்பை செயல்படுத்து, நதிநீர் இணைப்பை செயல்படுத்து, பதில் சொல்லு பதில் சொல்லு, பதில் சொல்லு பதில் சொல்லு, பதில் சொல்லு பதில் சொல்லு, பதில் சொல்லு பதில் சொல்லு, கடலில் கலப்பது தண்ணீரா, கடலில் கலப்பது தண்ணீரா, இது விவசாயிகளின் கண்ணீரா, விவசாயிகளின் கண்ணீரா, காவிரி வைகை குண்டாறு, காவிரி வைகை குண்டாறு சேர்ந்து ஓடினால் வரலாறு, சேர்ந்து ஓடினால் வரலாறு, காவிரி வைகை குண்டாறு, காவிரி வைகை குண்டாறு அது சேர்ந்து ஓடினால் வரலாறு, சேர்ந்து ஓடினால் வரலாறு, கொட்டி கிடக்கும் வளமெல்லாம் ஒட்டி கிடக்கும் வளமெல்லாம் கெட்டு போக விடலாமா, கெட்டு போக விடலாமா, ஏனோ கொண்டாட்டம் கொண்டாட்டம் கொண்டாட்டம், திராவிட அரசுகள் சாராயத்தால் கொண்டாட்டம், திராவிட அரசியல் சாராயத்தால் கொண்டாட்டம், ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம், காமராஜர் மக்கள் கட்சியின் ஆர்ப்பாட்டம், காவிரி வைகை குண்டாறு, காவிரி வைகை குண்டாறு இணைப்பை சீக்கிரம் நிறைவேற்று, இணைப்பை சீக்கிரம் நிறைவேற்று, காமராஜர் மக்கள் கட்சி, காமராஜர் மக்கள் கட்சி. இந்த மாபெரும் மாவட்டத்தை நடத்தி கொண்டிருக்கும் மக்களுக்காகவும் தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டிய நல்ல எண்ணத்தோடு இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கும் திருச்சி மக்கள் மற்றும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலிருந்து வருகை தந்திருக்கும் என் நண்பர்களுக்கும் என் காமராஜர் மக்கள் கட்சி சார்பாக வந்திருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கட்டமாக 6941 கோடி ஒதுக்குவதாக சொல்லி இதுவரை எந்த நடவடிக்கையும் அரசு எடுக்கவில்லை. இதைத் தொடர்ந்து 7 மாவட்டங்களை அரசு தொடர்ச்சியாக வஞ்சித்து வருகிறது. இந்த விவசாயம் இல்லை என்றால் தமிழ்நாடு இல்லை, தமிழ்நாடு இல்லை என்றால் விவசாயம் இல்லை. அப்படி இருக்கும்போது இன்று பெருமளவில் விவசாயம் நடக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் 7 மாவட்டங்கள் மட்டும் இல்லாமல் தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில் சுமார் 4 லட்சம் கோடிக்கு மேல் உள்ள விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுகிறது. இதைத் தொடர்ந்து இவர்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. தொடர்ச்சியாக இவர்கள் ஒதுக்குகிறேன் என்று நிதியை சொல்லி இவர்களுக்கு ஒதுக்குகிறார்கள் தவிர விவசாயத்துக்கு ஒதுக்கவில்லை. அன்பிற்கிடைய பெரியோர்களே, அருமை நண்பர்களே, தமிழகத்தின் தானை தலைவர், அருமை தலைவர் தமிழர் யூனியன் தலைமையிலே கூடிய காமராஜர் மக்கள் சார்பான ஆர்ப்பாட்டத்திலே பல்வேறு கோஷங்களை எழுப்பியிருக்கின்றோம். கடந்த 1958ஆம் ஆண்டிலிருந்து இந்த அணை இணைப்பு சம்பந்தமாக பல்வேறு முதல்வர்கள் ஆட்சியில் இருந்தாலும் கூட ஒரு முக்கியமான இந்த தீர்மானத்தை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும், நிதி ஒதுக்கீடு செய்து காவிரி வைகை குண்டாறு திட்டத்தை முறைப்படுத்த வேண்டும். லட்சக்கணக்கான விவசாய பெருமக்கள் பயனடைகின்ற வரையிலே இந்த திட்டம் நிறைவேற வேண்டும் என மதுரை மாவட்ட காமராஜர் சார்பாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். அருளானந்த் பேசுவார்கள். காமராஜர் மக்கள் கட்சி நிறுவனர் தலைவர் தமிழருவி மணியன் ஐயாவுடைய தலைமையில் இயங்கக்கூடிய கட்சி காமராஜர் மக்கள் கட்சி.
அதன் வழியாக இந்த ஆர்ப்பாட்டம் நடத்துகிறது. எதற்காக என்று கேள்வி எழுப்பலாம். காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டத்தை போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்துடு அப்படின்னு சொல்கிற காலகட்டம் ஏன் வந்திருக்கு அப்படின்னு கேட்டால், இன்னைக்கு விவசாய நிலத்தில் வரக்கூடிய தண்ணியெல்லாம் கடலில் போய் வீணாக கலந்துக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4 லட்சம் ஹெக்டேர் நிலத்துக்கு தேவையான காவிரி நீரெல்லாம் வீணாக போய் கடலில் கலக்குது. எதுக்கோ நிதி ஒதுக்குன்ற இந்த அரசு விவசாயத்துக்காக, விவசாய மக்களுக்காக, விவசாய நம்பியே இருக்கக்கூடிய மக்களுக்காக பெருவுதவியாக இருக்குமே. அன்பான பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டம் சாதாரண திட்டம் இல்லை. கிட்டத்தட்ட தமிழகத்தில் இருக்கக்கூடிய வறட்சி மாவட்டமான சிவகங்கை, மானாமதுரை, புதுக்கோட்டை, கரூர் வழியாக துவங்கி இப்படி 8 மாவட்டங்கள் பயன்பெறக்கூடியது. ஏதோ நம்ம தான் ஏற்கனவே காவேரி ஆறு திறந்து தண்ணி போயிட்டு இருக்கேன்னு நினைக்கலாம். அது குடிநீர், இது விவசாயத்துக்கு தேவையான நீர். அதனால உடனடியாக இந்த திட்டத்தை தமிழக அரசு துவங்குவதற்கு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காமராஜர் மக்கள் கட்சி சார்பாகவும் தலைவர் தமிழறிவி மணியனுடைய சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறது. நன்றி, வணக்கம். அடுத்து காமராஜர் மக்கள் கட்சியை இளைஞரணியின் சார்பாக ராஜீவ்குமார் அவர்கள். அன்பார்ந்த பொதுமக்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இங்கே நடந்து கொண்டிருப்பது காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டத்திற்கான காமராஜர் மக்கள் கட்சியின் தலைவர் தமிழறிவி மணியன் அவர்களுடைய தலைமையில் இயங்கக்கூடிய காமராஜர் மக்கள் கட்சியின் ஆர்ப்பாட்டம் இது. இந்த காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டம் என்பது காமராஜர் தொடங்கி வைத்த திட்டம். அவர் உயிரோடு இருக்கும் போது அவர் தொடங்கி வைத்த திட்டம் இந்த காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டம். அந்த திட்டத்தை 66 ஆண்டு காலம் ஆகியும் இன்னமும் இந்த திராவிட கட்சிகள் நிறைவேற்றவில்லை. ஆனால் கடலிலே கலைஞருக்கு பேனா அமைக்க வேண்டும், ஊரெங்கும் நாடெங்கும் கலைஞரின் திருவுருவச் சிலையை திறக்க வேண்டும், அவர் தந்தையாரின் படம் பதித்த நாணயத்தை 100 ரூபாய் நாணயத்தை வெளியிட வேண்டும் துடிக்கும் இந்த திராவிட கட்சி, இந்த திமுக கட்சி ஏன் இந்த திட்டத்தை நிறைவேற்றக்கூடாது? அந்த 3 திட்டத்துக்கும் ஒதுக்கும் நிதியை ஒன்று சேர்த்தாலே இந்த திட்டத்தை நிறைவேற்றிவிட முடியும். அது முக்கியமா? மக்களுக்கான இந்த திட்டம் முக்கியமா? கலைஞரின் சேர்த்திருப்பது முக்கியமா? கலைஞருக்கு பேனா வைப்பது முக்கியமா? அவருக்கான நாணயத்தை வெளியிடுவது முக்கியமா? அல்லது காவிரி வைகை குண்டாறு இந்த விவசாயிகளுக்கான நதி இணைப்பு திட்டம் முக்கியமா? எனவே திராவிட கட்சியே இந்த திட்டத்திற்கு அவசியம் நிதி ஒதுக்கு. எப்படி அத்திக்கடவு அவிநாசி திட்டம் நிறைவேற்றப்பட்டதோ அதுபோல இந்த திட்டத்தையும் நிறைவேற்ற வேண்டும். இதே 1958ஆம் ஆண்டுதான் அந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துக்கும் அடிக்கல் நாட்டப்பட்டது. இந்த திட்டத்திற்கும் அதே ஆண்டில் தான் நிறைவேற்றப்பட்டது. இதற்கு மட்டும் எதற்கு ஓர வஞ்சனை? திருச்சி, கரூர், புதுக்கோட்டை மாவட்ட மக்களுக்கும் விவசாய மக்களுக்கும் வாழ்வாதாரம் அளிக்கக்கூடிய இந்த திட்டத்திற்கு நீங்கள் நிதி ஒதுக்க வேண்டும். ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் கேட்கிறீர்கள் மத்திய அரசாங்கம், மோடி அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு பட்ஜெட்டுக்கு நிதி ஒதுக்கவில்லை என்று. ஆனால் நீங்கள் உங்கள் பட்ஜெட்டில் அவிநாசி திட்டத்திற்கு நிதி ஒதுக்கினீர்கள். ஆனால் இந்த காவேரி குண்டாறு இணைப்பு திட்டத்திற்கு நிதி ஒதுக்கவில்லை. அப்ப நீங்க காட்டுவது பாராபட்சம் இல்லையா? எனவே பாராபட்சம் காட்டாமல் திருச்சி மாவட்ட மக்களுக்கும் இந்த திட்டத்திற்கு நிதி ஒதுக்கி இந்த திட்டம் உடனடியாக செயல்பட ஒத்துழைப்பு தாருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் மூச்சு, எங்கள் மூச்சு, எங்கள் மூச்சு. நன்றி, வணக்கம். வணக்கம். காமராஜர் மக்கள் கட்சி சார்பாக நடைபெறும் ஆறுகள் இணைப்பு திட்டத்திற்கு என்னை அழைத்ததற்கு ரொம்பவும் நன்றி. இந்த இணைப்பு திட்டத்திற்கு குரல் கொடுக்க எங்கள் இயக்கமும் தொடர்ந்து பாடுபடும் என்றும் தமிழ்நாடு அரசு இதுக்கு உரிய முக்கியத்துவம் கொடுத்து உடனடியாக இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் அதுக்குரிய நிதிகளை ஒதுக்கி விவசாயிகளின் நலனும் மக்கள் நலனிலும் அக்கறை கொள்ள வேண்டும் என்று இந்த வாய்ப்பு ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக தமிழக அரசை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். மாபெரும் எழுச்சியுடன் நடைபெற்று கொண்டிருக்கின்ற காவிரி குண்டாறு வைகை நதி இணைப்பு திட்டம்
அது சம்பந்தமான போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற காமராஜர் மக்கள் கட்சியின் பொறுப்பாளர்களே, மக்கள் சக்தி இயக்கத்தின் சார்பாக உங்களை வாழ்த்தி, உங்கள் அரிய செயல் இன்றைய காலத்தின் கட்டாயம் தமிழக மக்களுக்கு வெகு நாட்களாக வெகு காலமாக ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த அநீதியை தட்டி கேட்கக்கூடிய ஒரு கட்சி காமராஜர் மக்கள் கட்சி என்று சொல்லும் பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. உங்களுடைய செயல்பாடுகள் சமூகத்தை உந்துபவையாக, சமூகத்தை சிந்திக்க வைப்பவையாக இருக்கின்றது. ஏன் இந்த சிந்தனை தேவை என்ற கேள்விக்கு நாம் பதில் காண வேண்டுமென்றால், இந்த இரண்டு கட்சிகளும் போட்டி போட்டுக்கொண்டு மக்களை ஏமாளிகளாக, சற்றும் யோசிக்க திறனற்றவர்களாக மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். ஒன்று சாராயக்கடை. கள்ளுக்கடையை திறந்துருந்தாங்கன்னா கூட ஏதாவது ஒரு 10% பிரயோஜனமாக இருந்திருக்கும். சாராயக்கடையை திறந்து விட்டதன் மூலமாக அதை அரசே நடத்தும் என்ற ஒரு கொள்கை முடிவையும் எடுத்து இப்பொழுது அரசாங்கம் கள்ளுக்கடை நடத்தி கொண்டிருக்கிறது. அதற்கு நதிகள் இணைப்பை பற்றியோ, நாட்டின் முன்னேற்றத்தை பற்றியோ, நாட்டின் வேலைவாய்ப்பின்மை பற்றியோ, விவசாய கூலிகள் வேலையற்று ஆங்காங்கே முடங்கி கிடப்பதை பற்றியோ சற்றும் கவலை இல்லை. அவர்களுக்கெல்லாம் தேவை 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மக்களிடம் செல்லும் பொழுது வாக்கு கேட்க வேண்டும். அந்த வாக்கு எதை செய்தால் அந்த வாக்கு தங்களுக்கு கிடைக்குமோ அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். தாங்கள் செய்வது கடுகளவு என்றாலும் மலையளவு அதை பற்றி விளம்பரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு திட்டத்தை அடிக்கல் நாட்டிய உடனேயே இத்தனை கோடி அத்தனை கோடி என்று ஒட்டுமொத்தமாக ஒரு 10 வருஷத்துக்கு செலவு பண்ண வேண்டிய தொகையை அவர்கள் குறிப்பிட்டு இத்தனை 1000 கோடி நாங்கள் இதற்காக செலவு பண்ண போகிறோம் என்று சொல்லுகிறார்கள். பார்த்த உடனே அசந்து போயிடும் நாமெல்லாம். ஓ, இத்தனை 1000 கோடி செலவு பண்ணுறாங்களா அப்படின்னு. நல்லா யோசிச்சு பாருங்கள், எத்தனை 1000 கோடி எதற்கு செலவு பண்ணுறாங்கன்னு. மகளிர் உரிமை திட்டம் கேட்டாங்களா மகளிர்? இலவச திட்டங்கள் கேட்டாங்களா மகளிர்? வேலை வாய்ப்பு கொடுங்கயா. வேலை வாய்ப்பு கொடுத்தா அவன்கிட்ட பிச்சை எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நதிகளை இணைத்து விடையா. விவசாயி அவன் பாட்டுக்கு அவனுக்குள்ள வேலையை செய்துட்டு இருப்பான். அவன் சாராய கடைக்கு போக மாட்டான்யா. அவன் குடும்பத்தை நல்லா பார்த்துக்குவான். அதெல்லாம் விட்டுவிட்டு நீ உனக்கு ஓட்டு கிடைக்கணுங்கிறதுக்காக மாணவர்களுக்கு 1000 ரூபா தர்றேங்கிற, மாணவிகளுக்கு 1000 ரூபா தர்றேங்கிற, இல்லத்தரசிகளுக்கு 1000 ரூபா தர்றேங்கிற. இதெல்லாம் என்ன, யாரை ஏமாத்துறதுக்கான வேலையா? இந்த ஜனங்களை யோசிக்கவே விட மாட்டியா? இல்லை நீங்கள்லாம் எதுக்கு தான் அரசியலுக்கு வர்றீங்க? ஆட்சி பண்ணணுங்கிற ஒரு சிந்தனையை தவிர வேறு எதுக்கு தான் வர்றீங்க? நீங்கள் அரசியலுக்கு வர்ற போது உங்களோட சொத்து மதிப்பு என்ன? இன்னைக்கு இருக்க சொத்து மதிப்பு என்ன? சொத்தையெல்லாம் விற்று இந்த நாட்டுக்காக போராடினவங்க இருந்த காலத்தில் இன்னைக்கு என்ன நடக்குதுனாக்கா, நாட்டையே கொள்ளையடிச்சு ஆங்காங்கே விளம்பரம் பண்ணி தான் எல்லாத்துக்கும் காரணங்கிற மாதிரி காமிச்சிட்டு ஒருத்தரையும் உருப்படி இல்லாமல் ஆக்கிட்டு என்னையா பண்ணுறீங்க? இன்னொரு விஷயம், ஒருத்தனுக்கு இன்னைக்கு சாப்பாடை கொடுக்க போறியா, இல்லை அவன் சாப்பாடு தனக்குத்தானே தேடிக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்க போறியா? அப்படி தாயா இருக்கு உங்களுடைய அன்றாடங்காய்ச்சி திட்டங்கள் எல்லாம். மாதம் நான் கொடுக்குறேங்கிறியே, அந்த பணம் எப்படி செலவாக போகுதுங்கிறத யோசிச்சு பார்த்தியா? அந்த பணத்தை என்ன பண்ணுவாங்கிறத யோசிச்சு பார்த்தியா? கிட்டத்தட்ட 20-30 கோடி ரூபாய் இந்த இலவச திட்டங்கள் 3 திட்டங்களுக்காக செலவு பண்ணுறாங்க. ஒன்று மகளிர் திட்டம், அதுக்கடுத்து இந்த மாணவியர்கள் திட்டம், காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. அதே இதை வேலைவாய்ப்பை உருவாக்கக்கூடிய, விவசாய வேலைவாய்ப்பை கூடிய திட்டங்களுக்கு நீங்கள் செலவு பண்ணால் என்ன ஆகும்? உங்களுக்கு சுய அறிவு கிடையாதா அப்படின்னு கேட்டுட்டு, மக்கள் சார்பாக கேட்டுட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். காமராஜர் மக்கள் கட்சி தனது பணியை என்றும் போல தொடர்ந்து மக்களுக்கு மென்மேலும் வேலை செய்யும் என்று கூறிக்கொண்டு நம்பிக்கை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆழமான கருத்துக்களை முன்வைத்த ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்து மாநில செயலாளர் திரு கதிரவன் அவர்கள் உரையாற்றுவார்கள். வணக்கம். காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டத்தை போர்க்கால அடிப்படையில் செயல்படுத்த வேண்டி மாநில அரசை வலியுறுத்தி காமராஜர் மக்கள் கட்சி சார்பாக
நடத்தப்படுகிற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வந்திருக்கிற உங்களை அத்தனை பேரையும் வணங்கி மகிழ்கிறேன். 1933 தொடங்கி இன்னும் 9 ஆண்டு காலம் வந்தால் 100 ஆண்டு காலம் முடிவுகிற அளவில் இந்த சர்ச்சை தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது. 33 தொடங்கிய இந்த விஷயம் 1958 இங்கே எல்லாரும் பேசின மாதிரி பெருந்தலைவர் காமராசரால் அடிக்கல் நாட்டப்பட்டு அதற்கடுத்து வந்திருக்கிற கருணாநிதி, அதுக்கடுத்து ஜெயலலிதா போன்றால் தொடர்ந்து இந்த முயற்சி முன்னெடுத்தும் கூட இன்று வரை இது செயல்பட்டுக்கு வரவே இல்லை. வருத்தத்தக்க விஷயம். தண்ணீர் இன்னைக்கு வீணாக கடலில் கலக்கிறதுங்கிற செய்தியை நம்ம பார்க்குறோம். 50 லட்சம் பேர் இதில் பயனடைவான். விவசாயிகள் 50 லட்சம் பேர் பயனடைவான். 7 மாவட்டங்களுக்கு இது பயன் தரத்தக்க ஒரு அற்புதமான திட்டம். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் செயல்படுத்துகிற இந்த தேதியில் இன்று முதலமைச்சரால் தொடங்கி வைக்கப்படுகிற இந்த இன்றைய தினத்தில் இந்த மாதிரியான அரசை வலியுறுத்தி நடத்துகிற இந்த காமராஜர் மக்கள் கட்சி சார்பாக நடத்தப்படுகிற இந்த ஆர்ப்பாட்டம் உண்மையிலேயே வரவேற்கத்தக்க ஒரு நல்ல ஆர்ப்பாட்டம். இந்த அரசு வீணடிக்கப்படுகிற இந்த சூழ்நிலையில் இந்த நல்ல பயன்தக்க காவிரி வைகை குண்டாறு திட்டங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வெற்றி வெற்றி வெற்றி. யாருக்கு வெற்றி? காமராஜர் மக்கள் கட்சிக்கு வெற்றி. வெற்றி வெற்றி வெற்றி. யாருக்கு வெற்றி? காமராஜர் மக்கள் கட்சியினுடைய தலைவர் தமிழறி மணியருக்கு வெற்றி. இன்றைய தினம் 17ஆம் தேதி. இன்றைய தினம் திருச்சியிலே காமராஜர் மக்கள் கட்சியின் சார்பாக காவேரி வைகை குண்டாறு அந்த கால்வாய் திட்டத்தை, அந்த ஆறுகளை இணைக்கின்ற அந்த திட்டத்தை தமிழக அரசாங்கம் விரைந்து முடிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து இன்றைய தினம் திருச்சி மாநகரிலே காமராஜர் மக்கள் கட்சி இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை கட்சியினுடைய பொதுச் செயலாளர் குமரையா அவர்களுடைய தலைமையிலே நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஆனால் இன்றைய தினம் தமிழகத்திலே ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற தமிழக அரசினுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள், திமுக அரசாங்கத்தினுடைய தலைவர் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இன்றைய தினம் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். அது என்ன? இன்றைய தினம் காமராஜர் மக்கள் கட்சியின் சார்பாக காவேரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டத்தை விரைவாக முடிக்க கோரி நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். திராவிட மாடல் அரசை நடத்தி கொண்டிருப்பதாக சொல்லிக் கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள், தமிழகத்தினுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இன்றைய தினம் ஒரு டிராமா போடும் அரசாங்கத்தை, தன்னுடைய அரசாங்கம் திராவிட மாடல் அரசு அல்ல, டிராமா போடும் அரசு என்ற ஒரு நிலைப்பாட்டை வலியுறுத்துகின்ற வகையிலே இன்றைய தினம் காணொலி மூலம் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை தொடங்கியிருக்கின்றார்கள். ஒரு புறத்திலே காமராஜர் மக்கள் கட்சி காவேரி வைகை குண்டார் இந்த இணைப்பு திட்டத்தை விரைவாக முடிக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கின்ற வேளையிலே அவசரமாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இன்றைய தினம் காணொலி மூலம் அந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை தொடங்கியிருக்கிறார். காரணம், தான் ஏதோ அந்த நதிகளினுடைய நீரை வீணாக்காமல் அந்த நதிகளை இணைக்கின்ற அந்த திட்டத்தை, நதிகளின் நீரை சேமிக்கின்ற ஒரு திட்டத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் துவங்கி இருப்பது போன்று ஒரு டிராமாவை இன்றைய தினம் நடத்தியிருக்கின்றார். இது ஒரு டிராமா போடும் அரசாங்கம். காமராஜர் மக்கள் கட்சியின் சார்பாக இன்றைய தினம் நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால், எங்களுடைய ஆசான் பெருந்தலைவர் காமராஜர் வழியிலே சென்று காமராஜர் மக்கள் கட்சி இன்றைய தினம் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றது. பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சி காலத்திலே 1954 இருந்து 1963 வரை அந்த 9 ஆண்டு காலம் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக செயல்பட்ட போது பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் வளர்ச்சி திட்டம் என்ற எண்ணத்திலே செயல்பட்டு தமிழகத்திலே எங்கெல்லாம் அணைகளை கட்ட முடியும், தமிழகத்திலே எங்கெல்லாம் மத்திய அரசாங்கத்துடன் பேசி பொதுத்துறை நிறுவனங்களை கொண்டு வர முடியும், தமிழகத்திலே எங்கெல்லாம் தனியார் தொழிற்சாலைகளை துவங்குவதற்கு தொழிற்பேட்டைகளை அமைக்க முடியும், எங்கெல்லாம் மாணவர்கள் கல்வி கற்க கல்விக்கூடங்களை திறக்க முடியும் என்று சதா அந்த 9 ஆண்டு காலம் தன்னுடைய எண்ணம் முழுவதும், தன்னுடைய நேரம் முழுவதையும் அந்த வளர்ச்சி திட்டங்கள் என்ற எண்ணத்திலேயே செயல்பட்டார் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். அந்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பெயரிலே இன்றைய தினம் காமராஜர் மக்கள் கட்சியை என்ற பெயரிலே நாங்கள் செயலாற்றிக் கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய தலைவர் வாழும் காமராஜர் ஐயா தமிழறி மணியன் அவர்கள், நாம் எப்படி பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சராக செயல்பட்ட பொழுது அந்த வளர்ச்சி திட்டங்களுக்காகவே அவருடைய அரசாங்கம் செயல்பட்டதோ, அதே போன்று நாமும் நமது கட்சியும் இன்றைய தினம் தமிழகத்திலே அந்த வளர்ச்சி திட்டங்களுக்காக செயல்படுத்த முடியாமல் நடுவிலே நிற்கின்ற அந்த வளர்ச்சி திட்டங்களை,
அல்லது செயல்பாட்டுக்கே கொண்டு வராமல் பேப்பர் அளவிலே இருக்கின்ற அந்த வளர்ச்சி திட்டங்களை விரைவாக முடிக்க கோரி பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை போன்று நாமும் இன்றைய தினம் செயல்பட வேண்டும், அந்த பிரச்சனைகளை எடுத்து பேச வேண்டும் என்று எங்களுடைய தலைவர் வாழும் காமராஜர் ஐயா தமிழறிமணியன், எங்கள் கட்சியினுடைய காமராஜர் மக்கள் கட்சியினுடைய மாநில தலைவர் ஐயா தமிழறிஞர்கள் அடிக்கடி எங்களுக்கு அறிவுரை உறுத்துவார். அந்த அறிவுறுத்தின் பேரிலே இன்றைய தினம் காமராஜர் மக்கள் கட்சி திருச்சி மாநகரிலே இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை தமிழக அரசாங்கத்தினுடைய கவன ஈர்ப்பை கொண்டு வருகின்ற வகையிலே, தமிழக அரசாங்கத்தினுடைய மெத்தனத்தை கண்டிக்கின்ற வகையிலே இந்த காவேரி குண்டார் வைகை திட்டத்தை, இந்த ஆறுகளை இணைக்கின்ற அந்த திட்டத்தை விரைவாக முடிக்க வேண்டும் என்று காமராஜர் மக்கள் கட்சி இன்றைய தினம் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றது. இந்த திட்டத்தினால் ஏற்படக்கூடிய பயன் என்ன? இந்த திட்டத்தினால் ஏற்படக்கூடிய விவசாயிகளுக்கு ஏற்படக்கூடிய பயன் என்ன? இந்த புள்ளி விவரங்களை உங்கள் முன் நான் இன்றைய தினம் எடுத்து வைக்க விரும்புகின்றேன். 210 காவேரியில் இருந்து குண்டார் வைகை சென்று வைகையிலிருந்து குண்டார் வரை கிட்டத்தட்ட 220 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த கால்வாயை விரைவாக முடிப்பதன் மூலமாக, அந்த திட்டத்தின் மூலமாக கிட்டத்தட்ட 4 லட்சம் ஹெக்டேருக்கு நீர்ப்பாசன வசதி கிடைக்கின்றது. மத்திய அரசாங்கத்தினுடைய நீர்வளத்துறையிலே இருக்கின்ற ஒரு துறை, ஒரு டிபார்ட்மெண்ட், அந்த டிபார்ட்மெண்ட் ஒரு கொடுத்திருக்கின்ற அந்த புள்ளி விவரங்களை தான் நான் இந்த தினம் கோடித்து காட்ட விரும்புகின்றேன். அந்த மத்திய அரசாங்கத்தினுடைய நீர்வளத்துறையினுடைய அந்த துறையானது கொடுத்திருக்கின்ற புள்ளி விவரம், இந்த திட்டங்களை, இந்த கால்வாய் திட்டத்தை, காவேரி வைகை குண்டார் இந்த திட்டத்தை முடிப்பதன் மூலமாக 4 லட்சம் ஹெக்டேருக்கு நீர்ப்பாசன வசதி கிடைக்கும் என்ற புள்ளி விவரத்தை மத்திய அரசாங்கம் அந்த அறிக்கையிலே கொடுத்திருக்கின்றது. நீங்கள் இந்த இடத்திலே ஒன்றை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். 4 லட்சம் ஹெக்டேர் என்று சொல்லுகின்ற போது கிட்டத்தட்ட 10 லட்சம் ஏக்கர்களுக்கு நீர்ப்பாசன வசதி கிடைக்கின்றது. இந்த கால்வாயினுடைய நீளம் 210 கிலோமீட்டர் என்று சொன்னேன். இந்த 210 கிலோமீட்டர் கரூரிலே துவங்கி திருச்சி வழியாக, புதுக்கோட்டை வழியாக, சிதம்பரம் வழியாக, ராமநாதபுரம் வழியாக விருதுநகர் மாவட்டத்தையும் உள்ளடக்கி, அந்த விருதுநகர் மாவட்டத்திற்கும் பயன் கிடைக்கின்ற வகையிலே தூத்துக்குடி வரை செல்லுகின்றது இந்த திட்டம். 7 மாவட்டங்களுக்கு இந்த திட்டங்கள் மூலமாக குடிநீர் கிடைக்கின்றது. ஒரு புறத்திலே 4 லட்சம் ஹெக்டேருக்கு அந்த பாசன வசதி, நீர் வசதி கிடைக்கின்றது. இரண்டாவதாக வறட்சி மாவட்டங்களான புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர் இது போன்ற மாவட்டங்களுக்கு குடிக்க நீர் கிடைக்கின்றது. மூன்றாவது பயன் என்ன என்று சொன்னால், அந்த 210 கிலோமீட்டர் செல்லுகின்ற பாதையிலே இருக்கின்ற தொழிற்சாலைகளுக்கு தண்ணீர் கிடைக்கின்றது. இந்த திட்டத்தை கடந்த 20 வருடங்களாக, 25 வருடங்களாக இந்த திட்டத்தை துவக்குகின்றோம் என்று சொல்லி தூக்குவதாக ஒரு டிராமா போட்டுவிட்டு அந்த திட்டத்தினுடைய அதை முடிக்கின்றதுக்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்த இடம் காமராஜர் மக்கள் கட்சி, திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இந்த 2 கட்சிகள் மீது இந்த குற்றச்சாட்டை வைக்கின்றது. 1958 பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது இந்த திட்டத்தை நடைமுறைக்கு படுத்த வேண்டும் என்று முயற்சித்தார். ஆனால் இதைவிட முக்கியமான திட்டங்கள், அணைகள் கட்ட வேண்டிய கட்டாயத்திலே முதலமைச்சர் காமராஜர் அவர்கள் இருந்ததன் காரணமாக இந்த திட்டத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இதைவிட முக்கியமான அணைகளை கட்டுவதிலே அவருடைய கவனம் சென்றது. ஆனால் 1967 ஆட்சிக்கு வந்த திராவிட முன்னேற்ற கழகம், அதற்கு பின்னாலே ஆட்சியில் இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும், இந்த 2 திராவிட கட்சிகளும் 1967 2024 கிட்டத்தட்ட 60 ஆண்டுகள் பூர்த்தியாகின்றது. இந்த 60 ஆண்டுகள் இந்த திட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை இந்த திராவிட கட்சிகள். அன்றைய தினம் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அழகாக ஒன்றை சொன்னார். ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் என்று இந்த திராவிட திமுகவையும் அண்ணா திமுகவும் அவர் உயிருடன் இருந்தபோது சாடினார். இந்த திட்டத்திற்கு 2008 கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது அடிக்கல் நாட்டினார். கிட்டத்தட்ட 16 வருடங்கள் ஆகிவிட்டன.
திட்டம் முடிந்ததா? அதற்கு பின்னாலே முதலமைச்சராக வந்த ஜெயலலிதா அவர்கள் இந்த திட்டத்திற்கு நிதியை ஒதுக்கினார். இந்த கால்வாய் திட்டம் முடிந்ததா? அதற்கு பின்னாலே 2021 பழனிசாமி அவர்கள் இந்த திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டி அவரும் இந்த திட்டத்தை தூங்குவது போன்ற ஒரு டிராமா செய்தார். இந்த திட்டம் முடிந்ததா? இல்லை. திராவிட கட்சிகள் வளர்ச்சிக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. அதனால்தான் காமராஜர் மக்கள் கட்சி இன்றைய தினம் திருச்சி மாநகரிலே இன்றைய தினம் ஆகஸ்ட் 17ஆம் தேதி இன்றைய தினம் காமராஜர் மக்கள் கட்சி இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்வைத்து மக்கள் முன்வைத்து இந்த திராவிட கட்சிகளுடைய மெத்தனத்தை, இந்த திராவிட கட்சிகளுடைய திமுக அண்ணா திமுக இந்த இரண்டு கட்சிகளினுடைய இயலாமையை, இந்த இரண்டு கட்சிகளுடைய லாயக்கற்ற தன்மையை காமராஜர் மக்கள் கட்சி மக்கள் முன் கொண்டு வர விரும்புகின்றது. அதன் அடிப்படையிலே தான் இன்றைய தினம் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை எங்களுடைய ஆசானாக வைத்து செயல்பட்டு கொண்டிருக்கின்ற காமராஜர் மக்கள் கட்சி இந்த ஆர்ப்பாட்டத்தை இன்றைய தினம் நடத்தி கொண்டிருக்கின்றது. இந்த திட்டத்தினால், இந்த திட்டத்தை பற்றி 3 புள்ளி விவரங்களை மட்டும் இன்றைய தினம் நான் உங்கள் முன் எடுத்து வைக்க விரும்புகின்றேன். சமீபத்திலே ஒரு 10 நாட்களுக்கு முன்பாக தமிழக அரசாங்கத்தினுடைய நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர் டெல்லியிலே சென்றார். டெல்லியிலே சென்றபோது அவருடைய பேச்சு என்ன தெரியுமா? மகாநதியும் கோதாவரியும் காவேரியும் இணைக்க வேண்டும் என்ற திட்டத்தை மத்திய அரசாங்கத்துடன் காமராஜர் மக்கள் கட்சி காவேரி வைகை குண்டாறு இந்த ஆறுகளை இணைக்கின்ற அந்த கால்வாய் திட்டத்தை விரைந்து தமிழக அரசாங்கம் முடிக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே நான் ஒரு 3 புள்ளி விவரங்களை மற்றும் உங்கள் முன் வைக்க விரும்புகின்றேன். கடந்த 10 நாட்களுக்கு முன்பாக தமிழகத்தினுடைய நீர்நிலை அமைச்சர், தமிழகத்தினுடைய அந்த பிடபிள்யூடி அமைச்சர் துரைமுருகன் டெல்லிக்கு சென்றார். டெல்லியிலே அவர் என்ன சொன்னார்? மகாநதி கோதாவரி காவேரியை நீங்கள் விரைந்து இணைப்பதற்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். காவேரி வைகை குண்டார் இந்த இணைப்பு திட்டத்திற்கு நீங்கள் நிதி கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார். அவருடைய அணுகுமுறை மத்திய அரசாங்கம் நிதி கொடுக்கவில்லை, அந்த நிதி கொடுக்காததன் காரணமாக இந்த திட்டம் நிறைவேற்றப்படவில்லை என்ற ஒரு மாயையை இந்த டிராமா போடும் திமுக அரசாங்கம் மத்திய அரசாங்கத்தின் மீது ஒரு குற்றச்சாட்டை வைக்க வேண்டும். எப்பொழுதுமே மத்திய அரசாங்கத்தை குறை சொல்லி பேச வேண்டும். அதன் மூலமாக தங்களுடைய இயலாமையை மூடி மறைப்பதற்கு, அதே நேரத்திலே மத்திய அரசாங்கத்தின் மீது குறையை சொல்லி அதன் மூலமாக ஓட்டுக்களை பெறுவதற்கு அரசியலை நடத்தி கொண்டிருக்கின்றது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துரைமுருகன் அவர்கள். இந்த இடத்திலே காமராஜர் மக்கள் கட்சி ஒன்றை சுட்டிக்காட்ட விரும்புகின்றது. ஒரு விதத்திலே நீங்கள் என்ன சொல்லுகின்றீர்கள்? அந்த காவேரி வைகை குண்டாறு அந்த திட்டத்திற்கு இணைப்ப இந்த ஆறுகளை இணைத்து அந்த கால்வாய் மூலம் நீர்ப்பாசன வசதிகளை உருவாக்குவதற்கு நிதி இல்லை என்று சொல்லுகின்றீர்கள். மறுபுறத்திலே சென்னையிலே 4 திட்டங்களை நீங்கள் நிறைவேற்றியிருக்கின்றீர்கள். அந்த 4 திட்டங்கள் என்ன? கடல் நீரை குடிநீராக ஆக்குகின்ற திட்டம். அந்த 4 திட்டங்களுக்கு கிட்டத்தட்ட 20,000 கோடி ரூபாய் நீங்கள் செலவழித்திருக்கின்றீர்கள். அதற்கு எங்கே இருந்து நிதி வந்தது? எங்கே இருந்து கடன் வாங்கினீர்கள்? மத்திய அரசாங்கம் கொடுத்ததா? ஆக நீங்கள் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக உங்களுடைய அதற்கு ஒரு பயனளிக்கக்கூடிய வகையிலே ஒரு திட்டங்களை போட்டு அந்த திட்டங்களுக்கு பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை செலவு செய்து தங்களுக்கு பயன் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அந்த திட்டத்தை நீங்கள் போட்டிருக்கின்றீர்கள். அந்த 4 திட்டங்கள் கடல் நீரை குடிநீராக மாற்றுகின்ற அந்த குடிநீர் அந்த திட்டத்திற்கு 20,000 கோடி ரூபாய் நீங்கள் செலவழித்திட்டீர்கள். இங்கே 4 லட்சம் ஹெக்டேருக்கு நீர்ப்பாசன வசதி கிடைக்க வாய்ப்பிருக்கின்றது. வறட்சி மாவட்டங்களான புதுக்கோட்டை, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்ட மக்களுக்கு குடிநீர் கிடைக்க வாய்ப்பு இருக்கின்றது. இந்த திட்டத்திற்கு பணம் இல்லை என்று சொல்லுகின்றீர்கள். இதை எப்படி ஏற்க முடியும்? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம், ஸ்டாலினுடைய அரசாங்கம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இது போன்ற வளர்ச்சி திட்டங்களை பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அணைகளை கட்டி எல்லா இடத்திலும் அணைகளை கட்டி நீர்ப்பாசன வசதிகளை உருவாக்கினார்கள்.
கடந்த 60 ஆண்டு காலம் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற திராவிட கட்சிகள் ஏதாவது அணைகளை கட்டினார்களா? காமராஜர் மக்கள் கட்சி கேட்கின்றது. இன்னொரு புள்ளி விவரத்தை உங்கள் முன் வைக்கின்றேன். இந்தியாவிலே இருக்கின்ற பருவகாலம் 2 மழைக்காலம். பருவகாலம் என்று சொன்னால் மழை பெய்யக்கூடிய காலம். அந்த மழைக்காலங்கள் 2 பருவகாலம். ஒன்று தென்மேற்கு பருவக்காற்று, மற்றொன்று வடகிழக்கு பருவக்காற்று. இந்தியாவினுடைய 90% நிலப்பகுதி தென்மேற்கு பருவக்காற்றினுடைய மழையினால் பயன்படுகிறது. ஆனால் வடகிழக்கு அந்த பருவமழையின் மூலமாக இந்தியாவிலே 90% மாநிலங்கள் தென்மேற்கு பருவக்காற்றின் மூலமாக பயன்பெறுகின்றது. மீதியுள்ள 10% அந்த வடகிழக்கு பருவக்காற்றின் மூலமாக பயன்படுகின்ற ஒரே மாநிலம் தமிழ்நாடு மாநிலம். தென்மேற்கு பருவக்காற்றினுடைய மொத்த பருவகாலம், அந்த மழைக்காலம் 5 மாதங்கள். அங்கே அந்த 90% மாநிலங்கள் பயன்பெறுகின்ற அந்த தென்மேற்கு பருவக்காற்றிலே பாதிப்பு வருவதற்கு 1% கூட கிடையாது. ஆனால் வடகிழக்கு பருவக்காற்றை நம்பி இருக்கின்ற அந்த தமிழகம், வடகிழக்கு பருவக்காற்றினுடைய காலம் 1 மாத காலம்தான். அந்த 1 மாத காலத்திற்கு உள்ளே வெறும் 10 நாட்கள் தான் அதிகமாக மழை பெய்யும். அந்த 10 நாட்களுடைய மழையை சேமித்து வைத்துத்தான் தமிழக அரசாங்கம் அடுத்த ஒரு ஆண்டு காலத்திற்கு அந்த விவசாயத்திற்கு வேண்டிய நீரை சேமிக்க வேண்டும். அப்பொழுது என்ன செய்திருக்க வேண்டும் தமிழக அரசாங்கம்? மழையை நம்பி விவசாயம் செய்கின்ற அந்த விவசாயிகளுக்கு, தமிழகத்தினுடைய விவசாயத்துக்கு நீர்ப்பாசன வசதிகளை எங்கெல்லாம் உருவாக்க வேண்டும், எங்கெல்லாம் அதை எப்படி உருவாக்க முடியும் என்று சதா சிந்தித்து அவர்கள் திட்டங்களை போட்டிருக்க வேண்டும். ஆனால் இன்றைய தினம் மற்றொரு புள்ளி விவரத்தை நான் இன்றைய தினம் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தென்மேற்கு பருவக்காற்றின் மூலமாக அதிகமாக மழை பெய்து அந்த மழை நீரை கர்நாடக அரசாங்கமும் சேமித்து வைக்க முடியாமல் தமிழகத்திற்கு வந்து தமிழகத்திலேயும் சேமிக்க முடியாமல் கடலுக்கு செல்கின்ற அந்த வீணாக கடலுக்கு செல்கின்ற நீரினுடைய அளவு 3 வருடத்திற்கு ஒரு முறை 100 TMC, 200 TMC, 300 TMC இது போன்று தண்ணீர் வீணாக கடலுக்கு செல்கின்றது. இந்த இடத்திலே ஒன்றை சுட்டிக்காட்ட விரும்புகின்ற 2021 என்று நினைக்கின்றேன். அந்த ஆண்டு 400 TMC தண்ணீர் வீணாக சேமிக்க முடியாமல் தமிழ்நாட்டினுடைய அரசாங்கத்தால் கடலுக்கு அனுப்பப்பட்டது. 400 TMC என்று சொல்லுகின்ற பொழுது அது தமிழ்நாட்டினுடைய 3 வருட தேவையை பூர்த்தி செய்கின்ற நீர். அந்த தண்ணீரை தமிழக அரசாங்கத்தால் சேமித்து வைக்க முடிந்ததா? இது போன்ற நிலைமைகளிலே தமிழக அரசாங்கம் என்ன செய்திருக்க வேண்டும்? தமிழ்நாட்டிற்கு எங்கெல்லாம் ஆறுகளை இணைக்க முடியுமோ, எங்கெல்லாம் தண்ணீரை சேமித்து கால்வாய் மூலம் இன்னொரு பகுதிக்கு கொண்டு செல்ல முடியுமோ, இது போன்ற திட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். செய்தார்களா? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கமும் இன்றைக்கு 1967 திமுக ஆட்சிக்கு வந்தது. இன்றைக்கு 2024ஆம் ஆண்டிலே நாம் இருக்கின்றோம். அடுத்த இன்னொரு வருடத்திலே 60 ஆண்டுகள் பூர்த்தியாகின்றது. திராவிட கட்சிகள் திமுகவும் அண்ணா திமுகவும் மாறி மாறி தமிழகத்தை சீரழித்துக் கொண்டிருக்கின்ற இந்த 60 ஆண்டுகளிலே இவர்கள் என்ன செய்தார்கள்? மற்றொரு புள்ளி விவரத்தை இன்றைய நான் உங்கள் முன் வைக்க விரும்புகின்றேன். எதற்கு எடுத்தாலும் கங்கையையும் காவிரியும் இணைக்க வேண்டும், மகாநதியும் காவிரியை இணைக்க வேண்டும். நடக்க முடியாததை, விரைவில் செயல்படுத்த முடியாததை பற்றி பேசி தங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்யாமல் வெறும் சாலைகள் போடுவதிலேயும் மேம்பாலங்கள் கட்டுவதிலேயும் ரியல் எஸ்டேட் நிலங்களை வாங்கி அந்த பகுதியிலே உள்ளாட்சிகளை மாநகராட்சி ஆக்குகின்றேன் என்று சொல்லி மாநகராட்சி ஆக்கி அந்த நிலங்களுடைய விலையை உயர்த்தி
குறைந்த விலையிலே வாங்கிய நிலங்களை மாநகராட்சியாக அறிவித்த பிறகு அந்த நிலங்களை அதிக விலையிலே விற்று கொள்ளையடிப்பதிலே தான் இவர்கள் கவனத்தை செலுத்திக் கொண்டிருக்கின்றது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கமும். இந்த இடத்திலே மிகவும் உன்னிப்பாக நீங்கள் கவனிக்க வேண்டும். இந்த இடத்திலே நான் மற்றொரு புள்ளி விவரத்தை உங்கள் முன் வைக்க வேண்டும் என்றேன். காவேரி, வைகை, குண்டார் இந்த ஆறுகளை இணைக்கின்ற இந்த கால்வாய் திட்டம் தமிழ்நாட்டிற்கு உள்ளே இருக்கின்ற இது ஒரு திட்டம். இது நீங்கள் மத்திய அரசாங்கத்தை போய் அவருடைய அனுமதியை கேட்க வேண்டிய நிலைமை இல்லை. இல்லை, இது மற்றொரு பக்கத்து மாநிலத்திலிருந்து ஆறுகள் வருகின்றதா? அந்த பக்கத்து மாநிலனுடைய அனுமதியை கேட்க வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றதா? இல்லை. இந்த காவேரி, வைகை, குண்டார் இந்த இணைக்கின்ற கால்வாய் திட்டம் தமிழ்நாட்டினுடைய எல்லை பரப்பிற்கு உள்ளேயே முடிக்கக்கூடிய திட்டம். உங்களுடைய அதிகாரத்திற்கு உள்ளேயே இருக்கின்ற திட்டம். உங்களால் நிதியை ஒதுக்கின்றி ஒரு போர்க்கால அடிப்படையிலே இந்த திட்டத்தை முடிக்கக்கூடிய ஒரு திட்டம். ஏன் அதில் கவனம் செலுத்தவில்லை? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திராவிட திமுக கட்சியையும் அண்ணா திமுக கட்சியையும் பார்த்து காமராஜர் மக்கள் கட்சி இன்றைய தினம் கேள்வியை வைக்கின்றது. மாநிலத்துக்கு உள்ளே பாய்கின்ற ஆறுகளை இணைப்பதற்கு உங்களுக்கு துப்பு இல்லை. எதற்கெடுத்தாலும் மத்திய அரசாங்கம் நிதி கொடுக்கவில்லை, மத்திய அரசாங்கம் இதற்கு அனுமதி கொடுக்கவில்லை என்று மத்திய அரசாங்கம் இது குறை சொல்லி உங்களுடைய அரசியல் நோக்கத்திற்காக, அரசியல் லாபத்திற்காக அரசியலை பண்ணி கொண்டிருக்கின்றது திராவிட கட்சிகள். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் 2 பேரும் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் என்று சொன்னார். காமராஜர் மக்கள் கட்சி காமராஜருடைய வழியிலே இன்றைய தினம் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற காமராஜர் மக்கள் கட்சி வாழும் காமராஜராக எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற ஐயா தமிழர் மணியன் அவர்களுடைய தலைமையிலே இயங்குகின்ற காமராஜர் மக்கள் கட்சி இன்றைய தினம் திராவிட கட்சிகள் மீது ஒரு குற்றச்சாட்டை வைக்க விரும்புகின்றது. கொள்ளை அடிப்பதிலே தான் நீங்கள் கவனம் செலுத்துகின்றீர்கள். தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. இது போன்ற வளர்ச்சி திட்டங்கள் தமிழகத்திலே விரைவாக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு நடைபெற வேண்டும் என்று சொன்னால் தமிழகத்திலே மீண்டும் காமராஜர் ஆட்சி உருவாக வேண்டும். மீண்டும் காமராஜர் ஆட்சி உருவானால்தான் 1954 இருந்து 1963 வரை தமிழகத்தினுடைய பொற்காலம் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். அந்த பொற்காலம் மீண்டும் தமிழகத்திலே உருவாக வேண்டும் என்று சொன்னால் காமராஜர் ஆட்சி மீண்டும் வர வேண்டும். காமராஜர் மக்கள் கட்சி மீண்டும் காமராஜர் ஆட்சியை உருவாக்குவதற்கு தான் நாங்கள் அந்த நோக்கத்தை வைத்துத்தான் இன்றைய தினம் செயலாற்றிக் கொண்டிருக்கின்றோம். காமராஜரை மறந்த இந்திரா காங்கிரஸ் கட்சியோ, காமராஜரை மறந்த ஜனதா கட்சியினுடைய பிரிவுகளோ அவர்களால் மீண்டும் காமராஜர் ஆட்சியை தமிழகத்திலே கொண்டே வர முடியாது. காரணம், இவர்கள் மாநில கட்சியினுடைய முதுகிலே உட்கார்ந்து சவாரி செய்பவர்கள். ஆனால் காமராஜர் மக்கள் கட்சி மீண்டும் தமிழகத்திலே காமராஜர் ஆட்சியை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே அந்த கொள்கையிலே உறுதியாக இருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது காமராஜர் மக்கள் கட்சி. இன்றைய தினம் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் இது போன்ற வளர்ச்சி திட்டங்களுக்கு தொடர்ந்து காமராஜர் மக்கள் கட்சி போராட்டங்களை எடுத்து மக்கள் முன் செல்லும். மக்கள் முன் சென்று இந்த திராவிட கட்சிகளுடைய முகத்திரையை காமராஜர் மக்கள் கட்சி கிழித்தெறியும். எனவே இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியிலே வந்திருக்கின்ற குறிப்பாக தமிழக அரசாங்கத்தினுடைய உளவுத்துறை, காமராஜர் மக்கள் கட்சியினுடைய தலைவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள், காமராஜர் மக்கள் கட்சி என்ன சொல்லுகின்றது என்பதை இந்த நிகழ்ச்சியிலே கேட்க வந்திருக்கின்றார்கள். எனக்கு தெரியும், நானும் பார்த்து கொண்டிருக்கின்றேன். தமிழக அரசாங்கத்தினுடைய உளவுத்துறையினுடைய இன்றைய தினம் இந்த கூட்டத்திலே நிற்கின்றார்கள். அவர்களுக்கு ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். போய் தமிழகத்தினுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு சொல்லுங்கள். டிராமா போடும் திமுக அரசாங்கத்தினுடைய தலைவர் ஸ்டாலினுக்கு போய் சொல்லுங்கள், காமராஜர் மக்கள் கட்சி இது போன்ற வளர்ச்சி திட்டங்களை முக்கியத்துவம் கொடுத்து செயலாற்றிக் கொண்டிருக்கின்றது. மக்கள் முன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முகத்திரையை கிழித்துக் கொண்டிருக்கின்றது என்பதை போய் சொல்லுங்கள். இந்த இடத்தில் இந்த நிகழ்ச்சிக்காக இந்த நிகழ்ச்சியினை
மிக சிறப்பாக செயலாற்றி மிக சிறப்பான முறையிலே இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார் திருச்சி மாவட்டத்தினுடைய தலைவர் சந்திரன் அவர்கள். காமராஜர் மக்கள் கட்சியினுடைய மாநில செயலாளர் என்கின்ற முறையிலே திருச்சி மாவட்டத்தினுடைய தலைவர் சந்திரன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே நேரத்திலே திருச்சி மாவட்டத்தினுடைய தலைவர் திருச்சி மாவட்டத்தினுடைய தலைவர் சந்திரன் அவர்களுடன் பக்கத்து மாவட்டமான அரியலூர் மாவட்டத்தினுடைய தலைவர் ஹரிபாஸ்கர் அவர்களும் தன்னுடைய நேரத்தை, தன்னுடைய உழைப்பை, தன்னுடைய நிதியை கொடுத்து இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடைபெறுவதற்கு உதவி செய்திருக்கின்றார்கள். மீண்டும் நான் காமராஜர் மக்கள் கட்சியினுடைய சார்பாக மாவட்ட தலைவர் திருச்சி மாவட்டத்தினுடைய தலைவர் சந்திரன் அவர்களுக்கும் அரியலூர் மாவட்டத்தினுடைய தலைவர் ஹரிபாஸ்கர் அவர்களுக்கும் கட்சியினுடைய தலைமை சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் மாநிலத்தினுடைய செயலாளர் கோவை தியாகராஜன் அவர்களும் கடந்த 10 நாட்களாக தன்னுடைய நேரத்தையும் அவர் சொந்தமாக தொழில் செய்பவர், அந்த தொழில் பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்லை என்று நினைத்து சொல்லி கடந்த 10 நாட்களாக இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு தன்னுடைய நேரத்தையும் தொலைபேசி மூலமாகவும் நடுவிலே வந்து திருச்சிக்கு வந்து அந்த திருச்சி மாவட்டத்தினுடைய தலைவரை கலந்தாலோசித்தும் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறுவதற்கு தன்னுடைய முழு நேரத்தையும் செலவழித்திருக்கின்றார் மாநிலத்தினுடைய செயலாளர் கோவை தியாகராஜன் அவர்கள். இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியிலே நடத்தி கொண்டிருக்கின்ற அனைத்து மாவட்டத்தினுடைய தலைவர்களுக்கும் மாநிலத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் எங்களுடைய அழைப்பினை ஏற்று வருகை தந்த மக்கள் சக்தி இயக்கத்தினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் சண்முக சுந்தரம் அவர்களுக்கும் உழைப்பாளர் மக்கள் கட்சியினுடைய திருச்சி மாவட்ட அமைப்பாளர் நாகேந்திரகுமார் அவர்களுக்கும் மது மற்றும் போதை ஒழிப்பு இயக்கத்தினுடைய மாநில செயலாளர் நாகப்பட்டினம் ஆனந்தராஜ் அவர்களுக்கும் காமராஜர் மக்கள் கட்சியின் சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை மாவட்டத்தினுடைய தலைவர் சந்திரன் அவர்களுக்கு சொல்லி என்னுடைய பேச்சை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக இந்த ஆர்ப்பாட்டத்தை தலைமையேற்று நடத்திய எங்கள் பொதுச் செயலாளர் ஐயா குமரையா அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக இந்த ஆர்ப்பாட்டத்தை மிக சிறப்பாக நடத்த ஏற்பாடு செய்த திருச்சி மாவட்ட தலைவர் திரு சந்திரன் அவர்களுக்கு நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு பலத்த கைதட்டல் மூலமாக அந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் ஆங்காங்கே தமிழகம் முழுவதும் இருந்து வந்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட மாநில தலைவர்கள், மாவட்ட தலைவர்கள், இளைஞரணி தலைவர்கள் மற்றும் அனைத்து தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் இந்த இடத்தில் நான் மிக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அடுத்ததாக இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு ஒத்துழைப்பு கொடுத்த காவல்துறைக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தை ஆங்காங்கே இருந்து கவனித்து அதை மற்றவர்களிடம் கொண்டு சேர்க்க இங்கே இருந்த பொதுமக்கள் அனைவருக்கும் இந்த இடத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் நமது கட்சியினுடைய முழக்கத்தோடு இந்த ஆர்ப்பாட்டத்தை முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். நமது மூச்சு எங்கள் மூச்சு. நன்றி.